ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, இந்த குரு பயிற்சியில் அனைத்து ராசிக்காரர்களும் யோகக்காரர்களாக மாற இந்த தானத்தை மறக்காமல் செய்யுங்க. நிச்சயமாக குரு பகவானின் பரிபூரண ஆசையை நம்ம எளிதில் பெறலாம். ஒருவருடைய வாழ்க்கையில் குரு திசை வந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை மேலும் மேலும் உயருங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அது மட்டும் இல்லை, குரு தசை நல்லா அமைஞ்சுது அப்படின்னாக்கா பணம், வீடு, வாசல், உத்தியோகம் இது எல்லாமே வழங்கும், யோகத்தை தரும். அதுவே இருக்கக்கூடாத கிரகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே நமக்கு எதிர்மறையாக செய்வாங்க. இப்போ இந்த குரு பயிற்சியால் யோகம் பெறும் ராசி அல்லது யோகம் பெறாத ராசி என யாராக இருந்தாலும் சரிங்க, எல்லாருமே இந்த தானத்தை செய்யும் பொழுது குருவின் ஆசையை நம்ம பெறலாம். அது என்ன தானம், எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். குரு பயிற்சியில் வஸ்திர தானம் செய்வது மிக மிக நல்லது. அதுலேயும் குரு பகவானுக்கு பிடித்த மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் வாங்கி தானம் செய்கிறது விசேஷம். இந்த வஸ்திர தானத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது. முன்பின் தெரியாத ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வஸ்திரத்தை நம்ம தானமாக கொடுக்கணும். இந்த தானத்தை நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா புடவை, எல்லோ கலர் மஞ்சள் நிற புடவை ரவிக்கை சேர்த்து கொடுக்கணும். இப்பெல்லாம் புடவையிலேயே ஜாக்கெட் சேர்ந்து வந்துடுது. ஆனாலும் புடவையோடு நீங்கள் தனியாக ஒரு ஜாக்கெட் பிட் வச்சு தான் கொடுக்கணும். அதோட மஞ்சள் குங்குமம், கொஞ்சம் பூவு, 11 ரூபா காசு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் கொடுக்கணும். இதை ஆண்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்கனாக்கா வேட்டி, சட்டை, துண்டு இதை சேர்த்து தான் நீங்கள் கொடுக்கணும், தனியாக கொடுக்கக்கூடாது. இந்த தானத்தை குறைந்தது 3 பேருக்காவது நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா அதற்கு மேலேயும் நீங்கள் செய்யலாம், அது தவறில்லை. அதே குழந்தைகளுக்கு நீங்கள் வஸ்திர தானம் செய்கிறது மிக மிக அதிர்ஷ்டத்தை, உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வஸ்திர தானம் கொடுக்குறீங்கன்னா கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு ஸ்வீட்டை கூட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். வஸ்திரம் வாங்கி கொடுக்க வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யுங்க, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நல்ல வாசம் மிகுந்த பூக்களை வாங்கி தானமாக கொடுங்க. இப்போ நீங்கள் கோவிலுக்கு பூ வாங்கி கொடுக்கறது இது கணக்கில் வராது. நீங்கள் பெண்களுக்கு தனியாக வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் அந்த பூவை வாங்கி கொடுக்கறது தான் இந்த பரிகாரத்தில் சேரும். வீட்டிலையே நீங்கள் ஏதாவது இனிப்பு செய்து அதையுமே மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இந்த பரிகாரத்திற்கு கடையில எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம கைப்பட செய்த இனிப்பை கொண்டு போயிட்டு நம்ம தானமாக மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியாதவங்க கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் வரவங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்வீட்டை இனிப்பை தானமாக வழங்கலாம். இந்த இனிப்பு தானத்தை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே செய்யலாம். அதே போல் வெள்ளை கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் சுண்டல் செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது குரு பயிற்சியாகல யோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரங்க மேலும் யோகக்காரங்களாக மாறுவாங்க. அதே அசுப யோகங்களை பெறக்கூடிய ராசிக்காரங்க செய்யும் பொழுது அவங்களும் இந்த கிரக பாதிப்பிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளலாங்கிறது இந்த பரிகாரத்தோட முக்கியமான ஒரு அம்சம். இந்த பரிகார முறையில் நம்பிக்கை உள்ளவங்க குரு பயிற்சியில் உங்களால் முடிந்த இதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா இந்த குரு பயிற்சியால் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்து யோகத்தை பெற்று நல்ல நிலைக்கு நீங்கள் உயரலாம். முழு மனதோட முழு நம்பிக்கையோட நாளைய தினம் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தானமாக கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு குரு பகவான் அவரோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் போவீங்க. செல்வ செழிப்புலையும் சரி, வீட்டில் சந்தோஷமும் சரி உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும். ஏன்னா குரு பகவானோட அருள் கிடைத்தாலே போதும், நம் வாழ்க்கையில் அனைத்து வித நலன்களும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைய தினம் நீங்கள் குரு பயிற்சி நாளில் குரு பகவான் கோவிலுக்கு போங்க. கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை மாலை அவங்களுக்கு கட்டி போடலாம். இல்லை மஞ்சள் நிற வஸ்திரத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நாளைய தினம் நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது, மஞ்சள் நிற ஆடைய போட்டுக்கிறது மிகவும் நல்லது. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். குரு பகவானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.